வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த காணொளியில மிருகன் கிழங்கினுடைய பயன்கள், சத்துக்கள், சத்தின் மதிப்புகள் இவைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம். அதாவது இந்த மிருகன் கிழங்கு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சூரணமாகவோ இல்லை லேகியமாகவோ இப்படி தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா இது ஒரு மருத்துவ கிழங்காக கருதப்படுது. இதை வந்து நாம் சமைச்சு சாப்பிட முடியாதுங்க. சரி வாங்க இதனுடைய பயனை பார்ப்போம். அதாவது இந்த மிருகன் கிழங்கு வந்து நமக்கு ஒரு பெயின் ரிலீஃபராக இருக்குது. ஒரு வலி நிவாரணியாக இருக்குதுங்க. நமக்கு உடலில் உள்ள தசை வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வலியிலேருந்து ஒரு நல்ல நிவாரணத்தை இந்த மிருகன் கிழங்கு கொடுக்குதுங்க. ரெண்டாவது விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளுடைய சர்க்கரையின் அளவை கண்ட்ரோலாக வைக்குதுங்க. அதாவது சர்க்கரை ஏற விடாமல் சரியான நார்மலான லெவலில் வந்து வைக்கிறதுக்கு இந்த மிருகன் கிழங்கு பயனுள்ளதாக இருக்குது. மூணாவது விஷயமா பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை இந்த மிருகன் கிழங்குக்கு இருக்குங்க. அதாவது முன்கூட்டியே நமக்கு ஒரு 30 வயசு 35 வயசு வருது அப்படின்னாவே இந்த மாதிரி புற்றுநோயை தடுக்கக்கூடிய பொருட்களை நாம் சேர்க்கும் பொழுது நமக்கு பிற்காலத்தில் எந்த விதமான மார்பக புற்றுநோயோ, கர்ப்பப்பை புற்றுநோயோ, இல்லை கருமுட்டையின் புற்றுநோயோ, இல்லை வேறு விதமான புற்றுநோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, வயிறு வலி, வயிறு உப்புசம் மற்றும் ஏப்பமாக வர்றது, மேலும் வயிற்றுப்போக்கு இருக்கிறது, அஜீரண தொந்தரவு இருக்கிறது, இப்படி வயிறு உபாதைகள் இருக்கிறவங்க இந்த மிருகன் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பொடியை வந்து சுக்குத்தூளோடு சேர்த்து அதனோட கூட சிறிது நாட்டு சர்க்கரையை சேர்த்து நாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்குங்க. அடுத்ததாக ஐந்தாவது, இது மூல நோய்க்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க. அதாவது இந்த மிருகன் பொடியை கொஞ்சம் வாயில் போட்டு மிதமான சுடுநீரை நாம் குடிக்கும்போது அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய உணவு குழாய் மலவாய் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற உள்மூலம் வெளிமூலம் இவை இரண்டுத்தையுமே இந்த மிருகன் கிழங்கு சரி செய்யுதுங்க. ஆறாவது விஷயமா பார்த்தீங்கன்னா, நமக்கு சளி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மிருகன் கிழங்கு பொடியை வந்து இஞ்சிச்சாரோடு சேர்த்து நாம் பருகும்போது நமக்கு ஒரு நல்ல கிடைக்குதுங்க. ஏழாவது விஷயமா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது நீர்த்தேக்கம் உள்ளார இருந்துச்சு, நீர் இறங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு இந்த மிருகன் கிழங்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க. இது ஒரு நீர் பெருக்கி, நீரை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குங்க. அதாவது மேலும் இது மலக்கட்டை நீக்கக்கூடிய ஒரு மருத்துவ பொருளாக இருக்குதுங்க. உங்களுக்கு மலம் சரியாக போகலை, இல்லை நமக்கு மலம் சரியாக போகலை அப்படின்னா இந்த மிருகன் கிழங்கை சாப்பிடும்போது நமக்கு நன்றாக அந்த மலக்கட்டிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்குங்க. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா, தோல் அலர்ஜி இருக்கிறவங்க, அதாவது சோரியாசிஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த கிழங்கை வந்து நாம் பயன்படுத்தும் போது நமக்கு தோல் வியாதியிலேருந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்குதுங்க. 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காயங்கள் மற்றும் சீழ்வடிதல் மற்றும் பேர்ன்ஸ், அதாவது தீயினால் சுட்ட புண், இதை எல்லாவற்றையும் குணமாக்குவதற்கு, அதாவது இந்த மிருகன் கிழங்கு இலையை 10 மாதிரி போட்டு இல்லைன்னா நம்ம உள்ளுக்குள்ளார சூரணமாகவோ பொடியாவோ லேகியமாகவோ நாம் இதை பருகும்போது சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு நல்ல குணமாகக்கூடிய சக்தி இந்த மிருகன் கிழங்குல கிடைக்குதுங்க. 10வது விஷயமா பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் இ, விட்டமின் சி இதெல்லாம் இருக்கிறதுனால இது நமக்கு ஒரு நோயை எதிர்க்கக்கூடிய சக்தியும் மற்றும் ஈஸியாக நம்மளுடைய செல்கள் சேதமடையாமல் அது எனர்ஜியோட சக்தியோட இயங்குவதற்கும் இது ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குதுங்க. மேலும் இது நம்மளுடைய காய்ச்சல் இவைகள் எல்லாற்றையும் மற்றும் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணி நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த மிருகன் கிழங்குக்கு இருக்குங்க. ஆக இயற்கையிலேயே படைக்கப்பட்ட இந்த கிழங்கினுடைய பயன்களை நாம் பயன்படுத்தி நாம் பயன்பெறுவோம். சரி, இப்போ இதில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத, சத்தின் மதிப்புகள் என்னன்றதையும் நாம் பார்த்துருவோம். அதாவது ஒரு 100 கிராம் எடையுள்ள மிருகன் கிழங்குல பார்த்தீங்கன்னா 64 கேலரிஸ் சக்தியும், மேலும் 8.28 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 9.49 கிராம் வந்து புரோட்டீனும், 1.4 கிராம் ஃபேட்டும், 2.0 கிராம் ஃபைபரும், விட்டமின் ஏ, சி, B6, கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம் இவை எல்லாமும் இந்த கிழங்குல இருக்குதுங்க. இதுதாங்க இந்த மிருகன் கிழங்கினுடைய பயன் மற்றும் சத்துக்கள். இது வந்து சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து சூரணமாகவும் லேகியமாகவும் பவுடராகவும் பயன்படுத்துகிறாங்க. ஆயுர்வேதத்தில் இதை எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா? மானாக்கா, மானா, மான்கண்டா, காசாலு, ஹஷ்டிகர்ணி, சியான்டாரோ
இங்கிலீஷில் வந்து சியான்டாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நீங்கள் ஆயுர்வேத மருத்துவத்துக்கு போனீங்க அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் போனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மானாக்கா மானா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இது மெருகன் கிழங்கு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கிழங்கு உடல் எடையும் குறைப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.